வணக்கம் நண்பர்களே. இது எளியோர் அரசியல். ஒவ்வொரு மனிதனுக்கும் அரசியல் அறிவு என்பது மிக முக்கியமானது. நாம் போய் பெரிய அரசியல்வாதியாகவோ இல்லை ஒரு கட்சியில் சேர்ந்தோ பணியாற்றப் போவதில்லை. ஓட்டு போட போவது நமது கடமை. ஆனால் நம்ம சுற்றி என்ன அரசியல் நடக்கிறது, என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நாம் தெளிவாக புரிஞ்சுக்கிறணும். நாம் எந்த ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம், எப்படிப்பட்ட அபாயங்கள் நம்மளை சூழ்ந்திருக்கிறது, நாம் யார், இதையெல்லாம் நம்ம கொஞ்சம் விலாவாரியாக தொடர்ந்து சில வீடியோக்கள் மூலமாக நான் உங்களை அணுகலாம் என்று இருக்கிறேன். சரி, நான் யார், என்னுடைய பேரோ ஊரோ இப்போதைக்கு தேவையில்லை. அது எப்படி இருந்தாலும் பின்னால் வந்துக்கிட்டே இருக்கும். நான் ஒரு திராவிடன். என் இனம் திராவிட இனம். திராவிட இனத்தில் நான் தமிழ் பேசுவதால் நான் தமிழன். திராவிடமா, அது எங்கே இருக்குது அப்படின்னு சில பேர் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் திராவிடம் அப்படிங்கிற வார்த்தை தந்தை பெரியாரோ நீதி கட்சியோ சொன்னதில்லை. உலகம் முழுவதுமே ஆராய்ச்சிகள் நடந்து திராவிட மொழி குடும்பங்கள் மொத்தம் 80 வகை மொழிகளை உள்ளடக்கியது. தெற்காசியா முழுவதும் 22 கோடி மக்கள் பரவி இருக்கிறார்கள் என்று நிறுவப்பட்டிருக்கிறது. இது யார் சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோன்ஸ் பிளாங்க் மனித வரலாற்று அறிவியல் நிறுவனத்தின் ஆராய்ச்சியாளர்கள் உட்பட ஒரு சர்வதேச குழுவின் புதிய தொழில் பகுப்பாய்வுகளை அடிப்படையாக கொண்டது. ராயல் சொசைட்டி ஆஃப் ஓப்பன் சயின்ஸில் வெளியிடப்பட்ட கண்டுபிடிப்புகள். சரி, திராவிட மொழி குடும்பத்தை கால்டுவெல் மட்டுமா சொன்னார்? திராவிட மொழி குடும்பத்தின் மேசியன் ஜெனட்டிக் ஆய்வு ராயல் சொசைட்டி ஆஃப் ஓப்பன் சயின்ஸ் 2018 திராவிடத்தை பற்றி ரொம்ப விரிவாக ஆராய்ச்சி செய்து ஆராய்ச்சி கட்டுரைகள் விட்டுருக்காங்க. லிங்குஸ்டிக் சர்வே ஆஃப் இந்தியா அதில் 1946 யூல் பிளாக், யமனோ, ஸ்டான் க்ளோவ், நம்மளுக்கு கிடையாது, இவங்க எல்லாமே திராவிடம் என்று ஒன்று இருக்கிறது என்று நிறுவி இருக்கிறார்கள். நம்ம மட்டும் சொல்லலை. நீ என்ன திராவிடம் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னா, ஒரு இனம் என்பதை யார் வரையறுத்தார்கள் என்றால் மனிதகுல ஆராய்ச்சியாளர்கள், அதாவது ஆந்த்ரோபாலஜிக்கல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கள் சொன்னார்கள். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜெர்மானியன் வரான்னு வச்சுக்கோங்க. அவன்கிட்ட போய் யார் நீ, ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்டோம்னா அவன் என்ன சொல்லுவான் கேட்டால், ஐ ஆம் அ யூரோப்பியன் தான். அதுக்கப்புறம் நீ எங்கேருந்து வரேன்னு கேட்டால், ஐ ஆம் அ ஜெர்மானியன் அப்படின்பா. அப்போ அவனுடைய இனம் ஐரோப்பிய இனம், ஆப்பிரிக்க இனம், மங்கோலிய இனம். மங்கோலிய இனம்னா யார்? கொரியா, சீனா, அவங்க பூரா மங்கோலிய இனம். இப்படி பல இனங்களாக பரவி இருந்ததை வச்சு பிரிவுபடுத்தினார்கள். ஆரிய இனமும் ஒன்று, நாம் திராவிடர்கள். சரி, இதை நம்ம மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்கோமா அப்படின்னா, இந்திய மானிடலின் அளவாய்த்துறை நிறுவனம் டாக்டர் KS கில், வின்ஃபீல்டு, முர்ரே, பி எமனோ, பெர்டு சுகாங், டேனியல் பிரே, தாமஸ் பரோ, சுதிபூஷன் பட்டாச்சாரியா, நம்ம கிடையாது, இப்படி நிறைய பேர் திராவிடம் என்று ஒன்றை நிறுவியுள்ளார்கள். எனவே நான் ஒரு திராவிடன். எனது மொழி தமிழ். எனவே நான் பேசுகின்ற மொழியால் நான் தமிழன். அதனால் நான் தமிழன், திராவிடன் எல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா என்னுடைய தலைங்கிறது திராவிடம். அதுக்குள்ளே இருக்க மூளை தான் தமிழன். தலை இல்லாமல் மூளை வரவே வராது. அதை சில மூளையற்ற மனிதர்கள் இன்றைக்கி திராவிடம் என்று ஒன்று இல்லை என்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் திராவிடம்ங்கிறது உலகளாவி ஆக்ஸ்போர்ட், கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகங்கள் முதலாக நிறுவப்பட்டுள்ள ஒன்று. அதனால் நாம் திராவிடர்கள் என்பதை நம்ம எப்போவுமே மனசில் வச்சுக்கணும். நான் போட போகிற வீடியோக்கள் எல்லாமே நம்ம மக்களுக்காக போட போகிறேன். சரி, நீ ஒரு திராவிடன், ஒரு தமிழ்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் நீ யார் அப்படின்னு கேட்பான். ஏன்னா அடுத்தால் நம்மளால் ஜாதிக்கு வருவானுங்க. ஜாதி அப்படிங்கிறத நான் எப்படி சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, தமிழ்நாடு அரசு ஒரு லிஸ்ட்டு விட்ருக்கு. அந்த லிஸ்ட்டு படி நான் ஒரு பிற்படுத்தப்பட்டவன். அப்புறம் சனாதன மனுசாஸ்திர வர்ணாசிரம தத்துவப்படி நான் ஒரு சூத்திரன்.
நான் ஒரு பஞ்சமன். நான் பிறந்ததுலேருந்து எனக்கு கிடைத்த ஒரு பஞ்சாட்சரி மந்திரம் அதுதான். உடனே நீங்கள் கேட்கலாம், என்னையா இந்த காலத்தில் போய் சூத்திரன் கித்திரன் பேசிக்கிட்டு இருக்கிய, அதெல்லாம் போய் ரொம்ப காலமாச்சு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, உண்மையிலே அப்படி போயிருக்குன்னு ஒரு நினப்பு உங்களுக்கு இருந்தால் அதற்கான முதல் காரணம் தந்தை பெரியார். நம்ம 3 தலைமுறைக்கு முன்னாடி நமது முன்னோர்களுடைய சமூக நீதி இல்லை சமூக அமைப்பில் அவங்களுக்கு இருந்த மரியாதை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் திரும்பி பாருங்கள். ஏன்னா அந்த சூத்திரங்கிற பட்டம் இருந்துச்சு. சரி, நம்ம இன்றைக்கி வசதி வாய்ப்புகளாக வந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் முழுசாக வரல. ஏன்னா நம்ம இன்றைக்கி உணர்ந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும் என்பதே எனது குறிக்கோள். நம்ம இளைய சமுதாயத்தை சரியாக வழிநடத்த வேண்டும். அப்போ சூத்திரங்கிறது இல்லை, மனுதர்மப்படி தான் அப்படின்னா, இந்த தலைவிதியை மாற்றி இன்றைக்கி நம்ம ஓரளவு சமூகத்தில் அந்தஸ்தோடு இருக்கிறதுக்கு நம்ம தலையெழுத்தை மாற்றினது பிரம்மன்லாம் கிடையாது. 2 பேர். ஒன்று பாபா சாஹிப் அண்ணல் அம்பேத்கர். அவர் எழுதிய அரசியல் சட்டம் நமக்கு இடஒதுக்கீடு பெற்று தந்தது, நம்ம சமூகத்தில் ஒரு அந்தஸ்தை பெற்று தந்தது. இதற்காக அனுதினமும் போராடியது தந்தை பெரியார். நீ என்ன தந்தை பெரியாரை பற்றி பேசுகிறதுக்கு தான் உனக்கு முக்கியமான ஒன்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தந்தை பெரியார் இல்லாமல் தமிழ்நாட்டு அரசியல் கிடையவே கிடையாது. இந்து மதத்தில் நம்மளுக்கு முதல் கடவுள் யார்? பிள்ளையார். குலசாமி கோயிலுக்கு போனாலும் பிள்ளையார் கும்பிட்டு தான் போவோம். எங்கே தான் கோயிலுக்கு போனாலும் முதல் விநாயகரை வணங்கிட்டு போவோம். அந்த மாதிரி தமிழ்நாட்டினுடைய அரசியல் விநாயகர் தந்தை பெரியார். தந்தை பெரியாரை திட்டினா தான் அரசியல், வாழ்த்தினா தான் அரசியல். அதனால் பெரியார் முழுக்க முழுக்க நிறைந்திருக்கிறார் நம்மளோட. சரி, பெரியார் என்ன, பெரியார் நம்ம முழுசாக பின்பற்றுகிறோமா அப்படின்னா நம்ம முழுசாக பின்பற்றலை. அதை முழுசாக பின்பற்றுகிறவர்கள் திராவிட கழகத்தார். அவங்க ஊருக்கு 10 பேர் இருக்காங்க. அவங்க தந்தை பெரியாருடைய கருத்துக்கள் முழுவதுமாக பின்பற்றுகிறார்கள். நம்ம எதை பின்பற்றுகிறோம் என்றால் அவளுடைய சமூக நீதி, இதை தான் நம்ம பின்பற்றுறோம். ஏன்னா நீங்கள் பெரியாரை பற்றி எல்லாருமே அவர் கடவுள் இல்லை, அவரை பற்றி என்னென்னமோ பேசுகிறானுங்க. அவர் இறந்து 52 வருஷமாகி அவரை புதைச்சதுக்கு அப்புறமும் தோண்டி எடுத்து திட்டிக்கிட்டு இருக்கானுங்க. திட்டுறவன்ட்ட பூரா அவங்க தாத்தா என்றைக்கு செத்தான்னு கேளுங்க, அது தெரியவே தெரியாது. அந்த அளவுக்கு தந்தை பெரியார் செஞ்சு வச்சுட்டு போயிருக்கார். தந்தை பெரியார் யார் அப்படின்னு நம்ம ஊர் பக்கம் நம்ம காது வளர்த்து தண்டட்டி போட்டிருக்க கிளவிகள்கிட்ட போய் கேட்டு பாருங்கள். அவர் சாமி இல்லைன்னு சொன்னால் அல்ப்பு அப்படின்னு சொல்லுங்கள். அப்போ நம்ம அதான் சாமி இல்லைன்னு சொல்லிட்டாரு, அவர் எதுக்கு நம்மளுக்கும்னா, அடப்பாவி, அவர் சொல்லித்தாயா உங்கள் அப்பன் படித்தான், உங்கள் ஆத்தா படித்தா, உங்கள் ஆத்தா வேலைக்கு போனால், நம்மளுக்கெல்லாம் ஒரு சமூகத்தில் கௌரவமாக இருங்கடா, உன்னை ஒருத்த தொடாதேன்னு சொன்னால் நீ ஏன்னு கேளு அப்படின்னு சொன்ன ஒரு பெரியார் அப்படின்னு நம்ம ஊரில் இருக்க கிளவிகளுக்கெல்லாம் கூட தெரியும். எனவே இந்த 50 ஆண்டு கால அரசியல் நம்ம எப்படி கற்றுக்கிட்டோம், நம்ம எப்படி இதை கொண்டு சென்றோம். இப்போ நான் சின்ன பையனாக இருக்கும்போது அப்போ எப்படி அரசியல் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு கேட்டால், டீ கடையில், முடிவெற்ற இடத்துல, ரோட்டில் சாமானியர்கள் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தெருவுக்கு தெரு படிப்பகங்கள் இருக்கும். என்னையெல்லாம் எங்கள் அப்பா சிவகங்கையில் ஒரு 7:30 மணிக்கு எழுப்பி விடுவார், போடா ஓடுறா அப்படின்னு. எதிர்த்தாப்புல அண்ணா படிப்பகம் இருக்கும். அங்கே போனால் பேப்பர் வாங்கி படித்தோம்னா என்ன வரும், தினத்தந்தி வரும். அப்போவுமே கன்னித்தீவு கதை தான் படக்கதை. ஏன்னா நம்ம படக்கதை தானே வைப்போம் சிறு குழந்தைகளை. அடுத்து பார்த்தா முரசொலி வரும். அப்போ அந்த முரசொலியில் கீழே திரு செல்லம் அவர்களின் கைவண்ணத்தில் திராவிட இயக்க வரலாறுகள் படக்கதையாக வந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டம்லாம் முடிவுற்று பேரறிஞர் அண்ணா ஆட்சிக்கு வந்துட்டார். அண்ணா மறைந்து கூட போயிட்டார். எனக்கெல்லாம் அவ்வளோ விவரம் தெரியாது. அண்ணா மறையும் பொழுது நான் சிறு பையனாக இருந்தேன். எங்கள் ஸ்கூலில் ஒரு கரும்பை குத்தி கூட்டு போனாங்க, என்னன்னு கூட தெரியாது. ஆனால் அதற்கப்புறம் விவரம் தெரிய தெரிய இந்த திராவிட இயக்கம் என்ன செய்தது, அதை அறிஞர் அண்ணாவுக்கு அப்புறம் கொண்டு சென்ற முத்தமிழ் கலைஞர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா, அது திமுக அதிமுக எது வேணாலும் இருந்துட்டு போகுது. ஆனால் இந்த திராவிட கொள்கைகள் தான் தமிழகத்தின் முகத்தை மாற்றி பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்களுக்கான ஒரு சமூக நீதி இன்று பெற்று தந்திருக்கிறது. இதோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் தொடர்கிறேன். நன்றி, வணக்கம்.